உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எங்கும் இருப்பதற்கு இடமில்லாது ஊழிக்கால பெருவெள்ளம் தேவர்களது வளமிக்க நாட்டையும் மூடிக்கொள்ள அச்சமடைந்தவர்கள் திருமாலிடம் வந்து, நீ இல்லாமல் தலை சாய்க்க இடமில்லை, உன்னையின்றி மற்றுமோர் புகலிடம் இல்லை என்று மன்றாடிய போது, உங்களுக்கு யாமே அரணாவோம் என அருளி, அலை வீசும் பெருங்கடலும் சேராக குழம்பும்படியாக மீன் அவதாரம் எடுத்து கீழ்வயிற்றை அசைத்தசைத்து அகன்ற வானில் பாய்ந்து மேக குழல்களின் நீரை வற்றச் செய்து முதுகில் மலைகளை சுமந்து ரட்சித்த திருவரங்கனை நாளும் துதிப்பவராக, அருளும் கனிவும் பரிவும் தருபவனை, விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனை, உலகை ஆளும் சேனாதிபதியை, அகிலம் காக்கும் மாயாநிதியை, எங்கும் நிறைந்த விபுவானவனை, அறிமுகமின்றி ஆலிங்கனம் செய்து தெளிவினை தருவதில் வல்லவனை, எவ்வகை பணிகளையும் எளிதில் செய்பவனை, ஜகனமுனி போல் மறைந்து காப்பவனை, தன்னிலே தோன்றி தனியாய் இருப்பவனை போற்றி துதிக்கும் இறை நிறை பக்தி உடையவராக, பாம்பின் மேல் நடனமாடி வலிமை மிகு வில்லொடித்து கானகத்தை நடைப்பயணத்தால் கடந்து கொம்பினால் பூவுலகை மீட்டு குரவை கூத்தாடி கடலை அணையாக கட்டி கோசலைக்கு மைந்தனாகி அலைகடலில் வீற்றிருந்து கரண் முரண் என்ற அரக்கர்களை அழித்தொழித்து வழிபடும் பக்தர்களுக்கு வீடு பேரளித்து கஜேந்திரனால் ஆதிமூலம் என்று அழைக்கப்பட்டு அனைத்திலும் நீக்கமர நிறைந்து ஆளிலையை இருப்பிடமாகவும் திருவரங்கத்தை கோவிலாகவும் கொண்டுரையும் அரங்கநாதனே என இன்னிசை குரலில் மெல்லிசையாய் பாடி துதிப்பவராக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் நீலக்கடலின் நீளத்தை விட அதிகம் என்பதால் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் கோயில்களில் அன்னதானம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில், கோயில்களுக்கு சொந்தமான நில மீட்பு, ஆக்கிரமிப்பு அகற்றுதல் மற்றும் திருக்கோயில்களின் திருப்பணிகள், கோயில்கள் சீரமைப்புக்காக வழங்கப்பட்டுள்ள அரசு மானியம், பொதுநல நிதி, ஆலய மேம்பாட்டு நிதி உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. இந்து சமய நிறுவனங்களுக்கு சொந்தமாக உள்ள 4,78,292.73 ஏக்கர் நிலங்களில் நன்சை, புன்சை, மானாவாரி நிலங்களின் விவரங்கள், இந்து சமய நிறுவனங்களுக்கு சொந்தமான மனைகள் மற்றும் கட்டடங்களுக்கான நியாய வாடகை நிர்ணயம், இந்து சமய நிறுவனங்களுக்கு சொந்தமான விவசாய நில குத்தகை நிலுவைத் தொகை வசூலிக்கவும், விவசாய நிலங்களுக்கு நியாய வாடகை நிர்ணயிக்கவும், குத்தகை செலுத்த மறுக்கும் குத்தகைதாரர்களை வெளியேற்றவும், வழக்கிட ஏதுவாக செயல்படும் வருவாய் நீதிமன்றங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை பார்க்கலாம். இந்து சமய நிறுவனங்களுக்கு சொந்தமாக நன்சை நிலங்கள், புன்சை நிலங்கள், மானாவாரி நிலங்கள் என மொத்தம் 4,78,292.73 ஏக்கர் நிலங்கள் உள்ளன. இந்து சமய நிறுவனங்களுக்கு சொந்தமான 22,600 கட்டடங்களும் 33,665 மனைகளும் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. 1,23,729 குத்தகைதாரர்கள் விவசாய நிலங்களை பயிர் செய்து வருகின்றனர். இந்த அசையா சொத்துக்களிலிருந்து 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை 213,32,00,000 ரூபாய் வருமானம் வரப்பெற்றுள்ளது.
இந்து சமய நிறுவனங்களுக்கு சொந்தமான மனைகள் மற்றும் கட்டடங்களுக்கான நியாய வாடகை நிர்ணயம் செய்வதற்காக இந்து சமயம் மற்றும் அறநிலை கொடைகள் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டது. இதன்படி நியாய வாடகை நிர்ணயம் செய்ய மண்டலம் தோறும் மண்டல இணை ஆணையர், செயல் அலுவலர் அல்லது அறங்காவலர் அல்லது அறங்காவலர் குழு தலைவர், பதிவுத்துறையின் மாவட்ட பதிவாளர் ஆகியோரை கொண்ட நியாய வாடகை நிர்ணய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு வணிகம், குடியிருப்பு ஆகியவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் மனைகள் மற்றும் கட்டடங்களுக்கு நியாய வாடகை நிர்ணயம் செய்கிறது. இந்து சமய நிறுவனங்களுக்கு சொந்தமான விவசாய நில குத்தகை நிலுவைத் தொகை வசூலிக்கவும், விவசாய நிலங்களுக்கு நியாய வாடகை நிர்ணயிக்கவும், குத்தகை செலுத்த மறுக்கும் குத்தகைதாரர்களை வெளியேற்றவும் வழக்கிட ஏதுவாக தனி துணை ஆட்சியர் தலைமையில் வருவாய் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், மதுரை ஆகிய இடங்களில் வருவாய் நீதிமன்றங்களும், கும்பகோணம், சேலம், தென்காசி ஆகிய இடங்களில் முகாம் வருவாய் நீதிமன்றங்களும் இயங்கி வருகின்றன. 2012-2013 ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணையின்படி கூடுதலாக லால்குடி, மன்னார்குடி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி ஆகிய 4 இடங்களில் வருவாய் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை மொத்தம் 1,81,45,000 ரூபாய் குத்தகை நிலுவை வசூலிக்கப்பட்டது. குத்தகை நிலுவையை முழுமையாக வசூலித்திட முழு முனைப்புடன் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2013-14 நிதியாண்டில் மட்டும் 169 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 1791.83 ஏக்கர் நிலங்கள் மீண்டும் திருக்கோயில்கள் பெயரில் பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று இந்து சமய நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்கள் தனிப்பட்ட நபர்களின் பெயரில் தவறாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அவற்றை மீட்கும் நடவடிக்கைகள், மீட்கப்பட்ட நிலங்கள், ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், கூட்டு ஆக்கிரமிப்புகளை முறைப்படுத்துதல் ஆகியவை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். தனியார் பெயரில் தவறாக பட்டா மாற்றம் செய்யப்பட்ட 357 திருக்கோவில்களுக்கு சொந்தமான 2790.35 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட திருக்கோவில்களின் பெயரில் மீண்டும் பட்டா மாற்றம் செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டதன் அடிப்படையில் 2013-2014 நிதியாண்டில் மட்டும் 169 திருக்கோவில்களுக்கு சொந்தமான 1791.83 ஏக்கர் நிலங்கள் மீண்டும் திருக்கோவில்கள் பெயரில் பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருக்கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களின் பதிவை கணினி சிட்டாவில் தவறாக மாறுதல் செய்து தனிப்பட்டவர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டதை கண்டறிந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களது அரசு பொறுப்பேற்ற பின்னர் 109 திருக்கோவில்களுக்கு சொந்தமான 544.16 ஏக்கர் பரப்பளவை உள்ளடக்கிய பதிவுகள் தனியார் பெயரில் இருந்ததை திருக்கோவில் பெயரில் பதிவு மேற்கொள்ள ஆணையிடப்பட்டது. திருக்கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை தனியார் பெயரில் பட்டா மாற்றம் செய்யப்பட்டவற்றையும் கணினி சிட்டாவில் தனிநபர் பெயரில் பதிவு செய்யப்பட்டதையும் மாநிலம் முழுவதும் கண்டறிந்து திருக்கோவில்களின் பெயருக்கு மாற்றிட திருக்கோவில்களின் சொத்துக்களை பாதுகாக்க துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அறநிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்களை தனிப்பட்ட நபர்களின் பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருந்ததை திருக்கோவில் பெயரில் மாற்றி ஆணை பிறப்பிக்க மதுரை மற்றும் கோயமுத்தூர் மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் 2 மாவட்ட வருவாய் அலுவலர் பணியிடங்கள் தவிர மேலும் கூடுதலாக புதியதாக 5 மாவட்ட வருவாய் அலுவலர் பணியிடங்கள் ஏற்படுத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்களது பணியை விரைவுபடுத்த ஏதுவாக தொகுப்பூதிய அடிப்படையில் 6 ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர்கள், 10 ஓய்வு பெற்ற வட்டாட்சியர்கள், 3 ஓய்வு பெற்ற நில அளவையர் ஆகியோர் பணியமர்த்தப்பட்டனர். இவர்கள் தவிர கூடுதலாக 7 ஓய்வு பெற்ற வட்டாட்சியர்களையும் 16 ஓய்வு பெற்ற நில அளவையர்களையும் திருக்கோவில் நிதியிலிருந்து தொகுப்பூதிய அடிப்படையில் நியமித்துக் கொள்வதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டார். அதன்படி 2012-2013 ஆண்டில் 4 ஓய்வு பெற்ற வட்டாட்சியர்களையும் 5 ஓய்வு பெற்ற நில அளவையர்களையும் கூடுதலாக நியமித்து திருக்கோவில் பெயரில் பட்டா பதிவு செய்து பெற விரைவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்து சமய அறநிறுவனங்களுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் இருந்த 1564.75 ஏக்கர் பரப்புள்ள நிலங்களும் 286 கிரவுண்ட் பரப்புள்ள மனைகளும்
76 கிரவுண்ட் பரப்புள்ள கட்டடங்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களது அரசு பொறுப்பேற்ற பின்னர் 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை திருக்கோவில் வசம் சுவாதீனம் பெறப்பட்டுள்ளன. இவற்றின் சந்தை மதிப்பு சுமார் 1687 கோடியே 44 லட்சம் ரூபாயாகும். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசால் 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை 503 திருக்கோவில்களில் 29 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திருப்பணிகள் நன்கொடைகள் மூலமும் 551 திருக்கோவில்களில் 156 கோடியே 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திருப்பணிகள் திருக்கோவில் நிதி மூலமும் 98 திருக்கோவில்களில் 11 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திருப்பணிகள் பிற கோவில்களின் நிதி மாற்றம் மூலமும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 166 திருக்கோவில்களின் சீரமைப்பு பணிகளுக்காக அரசு மானியமாக 12 கோடி ரூபாயும் 561 திருக்கோவில்களின் திருப்பணிகளுக்கு பொதுநல நிதி மூலம் 36 கோடியே 12 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளன. இவை பற்றிய விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை 503 திருக்கோயில்களில் 29 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நன்கொடை மூலம் செய்ய இசைவளிக்கப்பட்டது. உபரி நிதி உள்ள திருக்கோயில்களின் திருப்பணி அவைகளின் நிதியிலிருந்தே மேற்கொள்ளப்படுகின்றன. 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை 551 திருக்கோயில்களில் 156 கோடியே 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் திருக்கோயில் நிதி மூலம் செய்ய இசைவளிக்கப்பட்டது. இந்து சமய மற்றும் அறநிலை கொடைகள் சட்டத்தின் 36வது பிரிவின் கீழ் நிதி வசதி மிக்க திருக்கோயில்களின் உபரி நிதியிலிருந்து நிதி தேவையான திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ள நிதி மாற்றம் மூலம் நிதி உதவி வழங்கப்படுகிறது. 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை 98 திருக்கோயில்களில் 11 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிற திருக்கோயில்களில் இருந்து நிதி மாற்றம் மூலம் திருப்பணிகள் செய்ய இசைவளிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2011, 2012 மற்றும் 2012, 2013 ஆண்டுகளில் 96 திருக்கோயில்கள் சீரமைப்பு பணிக்காக அரசு மானியமாக 6 கோடி ரூபாய் வழங்கினார். மேலும் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்த 3 கோடி ரூபாய் அரசு மானியத்தை 2013, 2014 நிதியாண்டில் 6 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டார். அதன்படி மேலும் 70 திருக்கோயில்களின் சீரமைப்பு பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நடப்பாண்டிலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருக்கோவில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தனிநபர்கள் தானாக முன்வந்து அளிக்கும் நன்கொடை மற்றும் இந்து சமய நிறுவனங்கள் தானாக முன்வந்து அளிக்கும் தொகை ஆகியவற்றை ஆணையரின் பதவி பெயரில் பொதுநல நிதி என்ற நிதியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை 561 திருக்கோயில்களின் திருப்பணிகளுக்கு 36 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் பொது நலநிதி மூலம் செய்ய இசைவளிக்கப்பட்டது. திருக்கோயில்களின் மேம்பாட்டிற்காக நிதி வசதி மிகுந்த திருக்கோயில்களின் உபரி நிதியிலிருந்து 8 கோடி ரூபாய் பெற்று மைய நிதி ஏற்படுத்தப்பட்டது. இம்மைய நிதியிலிருந்து பெறப்படும் வட்டி தொகையிலிருந்து தொன்மை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருக்கோயில்களின் திருப்பணிகளுக்காக நிதி உதவி வழங்கப்படுகிறது. 2012, 2013 ஆண்டில் மட்டும் இத்திட்டத்தின் கீழ் 2 திருக்கோயில்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. 2013, 2014 ஆண்டில் ஒரு திருக்கோயிலுக்கு 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறு கிராமப்புற திருக்கோயில்களின் புனரமைப்பு பணிக்கு நிதி உதவி வழங்கிட கிராமப்புற திருக்கோயில் திருப்பணி திட்டம் என்ற திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இத்திட்டத்திற்கென பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் உபரி நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் நிதி மாற்றம் செய்து மைய நிதி ஏற்படுத்தப்பட்டது. இம்மைய நிதியிலிருந்து கிடைக்கும் வட்டியிலிருந்து திருக்கோயில் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டதை திருக்கோயில் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் என உயர்த்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையின்படி 2012, 2013 ஆண்டிற்கு 256 திருக்கோயில்களுக்கு 128 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. 2013, 2014 ஆண்டு 1006 திருக்கோயில்களின் புனரமைப்புக்கு 5 கோடியே 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. திருக்கோயில்களின் தொன்மை,
கலை, பண்பாடு ஆகியவற்றை பேணி காக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1991 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் நாள் முதலமைச்சர் திருக்கோயில் திருப்பணி மற்றும் பராமரிப்பு நிதி என்ற நிதியத்தை உருவாக்கினார். இந்நிதி அமைப்புக்கு தமது சொந்த நிதியிலிருந்து 1,08,000 ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அளித்தார். இந்நிதிக்கு தொண்டுள்ளம் கொண்டோர், தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து நன்கொடைகள் பெறப்பட்டன. இந்நிதி அமைப்பு திருக்கோயில் திருப்பணி மற்றும் அறப்பணி நிதி என்று அழைக்கப்படுகிறது. 2012-2013 நிதியாண்டில் இந்நிதியத்திலிருந்து 65,24,000 ரூபாய் கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில்கள் மேம்பாட்டிற்காகவும், காஞ்சிபுரம் ஐயங்கார்குளம் சஞ்சீவிராயர் திருக்கோயில் திருப்பணிக்காகவும் வழங்கப்பட்டது. 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை 190 திருக்கோயில்களில் 48,04,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உபய திருப்பணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையில் இல்லாத சிறு திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்திட நிதி மிகுந்த திருக்கோயில்களின் உபரி நிதியிலிருந்து 2011-2012 நிதியாண்டில் திருக்கோயில் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் உயர்த்தி வழங்கப்பட்டது. இதன் மூலமாக 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை 1,630 திருக்கோயில்களுக்கு 8,15,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. திருக்கோயில் நிதி, நன்கொடை, நிதி மாற்றம், அரசு மானியம், பொதுநல நிதி, ஆலய மேம்பாட்டு நிதி ஆகியவற்றின் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ள மற்றும் மேற்கொள்ளப்படும் திருப்பணிகள், இந்து சமய நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்களை மீட்கும் நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நிர்வாகிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் சார்பாக 3.30 கோடி ரூபாய் நிதியுதவியுடன் இந்த கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அடிப்படை வசதி மற்றும் கோவில் கல்ஹார வேலைகள், மணிமண்டபங்கள், கோபுரங்கள் அனைத்திற்கும் பஞ்சவர்ணம் தீட்டி கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. பரிகார மண்டபம் கட்டி கொடுத்து கோவிலை மேம்படுத்தி கொடுத்த மக்கள் முதல்வர் அவர்களுக்கு பவானி மற்றும் அனைத்து ஊர் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவில் விரிவாக்கத்திற்காக மக்கள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் 1,62,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக கோவில் தங்கு மண்டபமும், குளியலறையும், கழிப்பறைகளும், பூங்காக்களும், கிரிவலப்பாதையை சுற்றி தடுப்பு சுவர்களும், பக்தர்கள் எளிதாக வந்து செல்ல சர்வீஸ் ரோடுகளும், புலிகொகைக்கு தடுப்பு வேலியும் செய்து முடித்திருக்கிறார்கள். இதனால் நாளுக்கு நாள் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. இதற்காக மக்கள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கோவில்பட்டி மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். அதகப்பாடியில் இருக்கிற இந்த லட்சுமி நாராயண திருக்கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இந்த பழமை வாய்ந்த கோயிலை ரொம்ப சீரும் சிறப்பமாக திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா நடந்து முடிஞ்சிருக்கு. எங்கள் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருக்கோயிலுக்கு சொந்தமான சேலம் தருமபுரி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள சுமார் 9,000 சதுரடி பரப்பிலான காலை நிலமானது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வந்தது. மக்கள் முதல்வர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் கடந்த 2013 அன்று ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு மேற்படி காலியிடமானது திருக்கோயில் சோதனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மணியம்பாடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வெங்கடரமணசாமி திருக்கோயில் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களின் தீவிர முயற்சியாலும் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு திருப்பணி குழு சார்பாகவும் ஆலய அர்ச்சகர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டி மாநகரத்தில் எடுத்துக்கொண்டால் வெள்ள விநாயகர் கோயில், கலைக்கோட்டு விநாயகர் கோயில், அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் ஆசியா கண்டத்திலே இல்லாத வண்ணம் 32 உயரத்திலே அருள்மிகு நன்மை தரும் 108 விநாயகர் ஆலயத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் ஆலய திருப்பணி நடைபெறுவதற்கு அம்மா அவர்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திண்டுக்கல்லின் மையமாக உள்ள அருள்மிகு அபிராமியம் திருக்கோயில்
கல் திருப்பணியாகவே துரிதமாக நடைபெற்று இருக்கிறது. இது மக்களுடைய பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆகையினால மக்கள் முதல்வருக்கு எங்களுக்கு மேற்கண் வணக்கத்தையும் எங்களுடைய அறநிலையத்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்கோவில்களின் மேம்பாட்டிற்காகவும் திருக்கோவில்களின் வளர்ச்சிக்காகவும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பக்தர்களும் பொதுமக்களும் உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. கும்பகோணத்தில் உள்ள சிவத்தலங்கள் வைணவ தலங்களை திருப்பணி செய்வதற்காக மொத்தம் 69 திருக்கோயில்களுக்கு 12 கோடி ரூபாயை தமிழக அரசு அறநிலைத்துறைக்கு ஒதுக்கி அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திருக்குளங்களும் தூர்வாரப்பட்டு புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. புதிய தேர்களும் செய்யப்படுகின்றது. அனைத்து பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை முடுக்கிவிட்டிருக்கின்ற தமிழக அரசுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராமசாமி கோயில், சாரங்கபாணி கோயில், அதை ஒட்டி ராஜகோபாலசாமி திருப்பணி வேலை, கும்பாபிஷேக வேலை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. பக்தர்களுக்கு மனசு நிறைவாக இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு எங்களுடைய நன்றியை காணிக்க வைக்கிறோம். பழமையான இந்த கூடுதுறை கோயில் காசுக்கு இணையான கோயில். இங்கே 9/6/2014 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கோயில் கோபுரம்லாம் புதுப்பிச்சிருக்காங்க, மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க. அதுக்கு காரணமான அம்மாவுக்கு நன்றி. இந்த சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து மிக மக்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஐயப்ப பக்தர்கள் மிக அதிகமாக ஐயப்பர் வழியாக இந்த பவானி அம்மாவை தரிசனம் செய்துவிட்டு தான் ஐயப்ப கோயில்களுக்கு செல்கிறார்கள். மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில், பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் மிகவும் இந்த அளவுக்கு சிறப்பு அடைவதற்கு அம்மா அவர்களுடைய சீரிய பணியே காரணம். எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிறைய சொத்துக்கள் இருக்கு. ஆனால் அந்த சொத்துக்கள் எல்லாமே சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் பல்வேறு நபர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. மக்களின் முதல்வர் முழுமையான சட்ட ரீதியான முயற்சிகள் எடுத்து நிறைய சொத்துக்கள் எல்லாம் மீட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலத்தை எல்லாம் மீட்டு கொடுத்ததுக்கு மக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அம்மா அவர்களுக்கு நன்றி. கோயில்களுடைய நிலங்களை மீட்டதற்கு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை பக்தர்களின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கோம். கோயில்பட்டி சொர்ணமலை முருகன் கோயிலுக்கு உயர் மின்வெளி கோபுரங்கள் பொருத்தியிருக்காங்க. பக்தர்கள் தங்கும் வரைக்கும் குளியலறை, கழிப்பறை மற்றும் சிறுவர்களுக்கு பூங்கா அமைச்சிருக்காங்க. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறைக்கு பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் பூராமே அம்மா அவர்கள் சீரிய முயற்சியால் கோயிலுக்கு வருமானங்களை மீட்டெடுத்தாங்க. பைக், சைக்கிள் பார்க்கு, மற்றபடி பாத்ரூம், குளிக்கிற வசதி, கழிப்பிட வசதி எல்லாம் பண்ணி தராங்க. எண்ணற்ற திட்டம் செயல்பட்டு வருது. இதெல்லாம் மீட்டெடுத்து கொடுத்த அம்மாவுக்கு மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவினுடைய சீரிய நடவடிக்கையில இந்து அறநிலையத்துறைக்கு உள்ள சொந்தமான இடங்களை அவ்வளவு கையகப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால எங்களை மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட மக்களின் சார்பாகவும் பக்த கோடிகளின் சார்பாக நாங்கள் கோடான கோடி நன்றியை அம்மாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இது 80 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணி நல்லபடியாக பண்ணி கொடுத்ததுக்கு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு பக்தர்களாக எங்கள் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அருள்மிகு தட்சிண காசி காலபைரவர் ஆலயம் மிகப்பெரிய கும்பாபிஷேக விழா கட்டிடங்களும் கோபுரங்களும் கட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது. கும்பாபிஷேக வைபோகத்திற்கு கட்டிடங்களை கட்டி கொடுத்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு அதியமான் கோட்டை ஊர் பொதுமக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கும்பாபிஷேக வேலை விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முத்துமாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகத்தை தாண்டி வேலை ஆரம்பித்தா இப்போ நல்லபடியாக நடக்குது. நாங்கள் அம்மாவுக்கு நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள கோவில்களுக்கு சொந்தமான நில மீட்பு, ஆக்கிரமிப்பு அகற்றுதல் மற்றும் திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்கள் சீரமைப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள அரசு மானியம், பொதுநல நிதி, ஆலய மேம்பாட்டு நிதி உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம்.
அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.